நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எப்படி ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பங்களை அவங்களோட ஆட்சி முறையில பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத பத்தி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆட்டோமேஷன் தமிழ். ஆக்டர் விஜயோட டிவிகே பார்ட்டி இப்போ ஏஐயை கையில் எடுத்திருக்காங்க. கவர்னன்ஸில் ஏஐ அண்ட் ஆட்டோமேஷனை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இது உண்மையாகவே பாசிபிளா? ஏஐ பாலிடிக்ஸை எப்படி மாற்ற போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். ஒரு மென்பொருளால, ஒரு அல்காரிதத்தால மனுஷங்க செய்யற நிர்வாகத்தை செய்ய முடியுமா? இது சாத்தியமா? இந்த கேள்விக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு ஆழமா போக போறோம். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் மற்றும் அவரோட தமிழக வெற்றி கழகம் கட்சி தான். இந்திய அரசியல்லையே ஒரு புது முயற்சியாக அரசாங்கத்துல ஏஐயை கொண்டு வர போறோம்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய மைய நோக்கம் என்னன்னா தானியங்கி ஆளுமை. சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்க சேவைகள்ல இருந்து மனுஷங்களோட தலையீட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு எல்லாத்தையும் டெக்னாலஜி மூலமா வேகமாவும் ரொம்பவே வெளிப்படையாவும் செய்யணுங்கிறது தான். அப்போ இந்த தானியங்கி ஆளுமை நடைமுறையில எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சர்டிபிகேட் வாங்கவோ இல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுவோம். நாம ஆஃபீஸா அலையறதுக்கு பதிலா ஒரு சிஸ்டம் எல்லாத்தையும் செக் பண்ணி உடனுக்குடனே நமக்கு வேலையை முடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? இதுதான் இந்த திட்டத்தோட அடிநாதம். சரி, எதுக்காக ஏஐக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? சும்மா ஒரு ஃபேஷனுக்காகவா? இல்ல, இந்த டெக்னாலஜியை வச்சு அவங்க அடைய நினைக்கிறது 3 முக்கியமான விஷயங்கள். அது என்னென்னு இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல, லஞ்சம் இல்லாத ஒரு சிஸ்டம். மனுஷங்க தலையீடு குறையும் போது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் இடமே இருக்காதுன்னு நம்புறாங்க. 2வது, வேகம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபைல் நகர பல மாசங்கள் ஆகிறதுக்கு பதிலா ஏஐ மூலமா சில மணி நேரத்துல வேலையை முடிக்க முடியும்னு சொல்றாங்க. 3வதா, டேட்டா வச்சு முடிவெடுக்கிறது. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த ஏரியாவுக்கு என்ன திட்டம் தேவைன்னு ஏஐ துல்லியமா கணிச்சு சொல்லும். யூகங்களுக்கு இடமே இல்லை. இந்த திட்டத்தோட மொத்த நோக்கத்தையும் இந்த ஒரு வரியில அடக்கிடலாம். நேரடியா மக்களுக்கு திட்டம் போய் சேரணும். அதாவது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல எந்த இடைத்தரகர்களும் இருக்கவே கூடாது. இதுதான் அவங்களோட பிரதானமான இலக்கு. இந்த ஒப்பீடு பார்த்தா உங்களுக்கே இன்னும் தெளிவா புரியும். இப்போ ஒரு ஃபைல் டேபிளை விட்டு டேபிள் மாறவே பல மாதங்கள் ஆகுது. ஆனா ஏஐ வந்த பிறகு ப்ராசஸிங் டைம் ரொம்பவே வேகமா இருக்கும். அதே மாதிரி தோராயமா திட்டங்கள் போடுறதுக்கு பதிலா சரியான டேட்டாவை அனலைஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கப்படும். இது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த முயற்சிங்கிறது ஏதோ தேர்தல் நேரத்துல பேசுற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்ம இந்திய அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வைக்குதுன்னு கூட சொல்லலாம். இதோட வரலாற்று முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இந்திய மாநில அரசியல்ல ஏஐ ஒரு அதிகாரப்பூர்வ தேர்தல் வாக்குறுதியா மாறுறது இதுவே முதல் தடவை. தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அரசியலுக்குள்ள ஆழமா வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு பக்கா உதாரணம். கண்டிப்பா இந்த வாக்குறுதிக்கு பின்னாடி ஒரு தெளிவான அரசியல் கணக்கும் இருக்கு. நவீன இளைஞர்களையும் டெக்னாலஜி பத்தி நல்லா தெரிஞ்சவங்களையும் இது ரொம்பவே ஈர்க்கும். அவங்களோட ஓட்டுகளை குறி வச்சுதான் இந்த திட்டம் முன்னிறுத்தப்படுது. சரி, இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு புதிய தொடக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா இது எல்லோருக்குமான எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுதுங்கிறது தான் இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி. கடைசியா இந்த கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தொழில்நுட்பம், இந்த ஆட்டோமேஷன் எல்லாமே உண்மையிலேயே அரசாங்கத்துல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருமா, இல்ல இது வேற சில புதிய சிக்கல்களுக்கு வழிவகுத்துடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம். சிந்தியுங்கள் நேயர்களே. இந்த விரிவான அலசல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஸோ ஆட்டோமேஷன்னா ஜஸ்ட் நம்ம கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ கவர்னன்ஸ்லேயும் வரப்போகுது. இந்த டெக்னாலஜியால் நம்ம ஸ்டேட்டுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் நவீன் பிரபு ஃப்ரம் ஆட்டோமேஷன் தமிழ். ஸ்டே ஆட்டோமேட்டட். முதல் மாறும் வீதி மக்கள் மன்னன் நாட வர நெருப்பா.